வணக்கம். இன்னைக்கு நாம தமிழ் மொழியோட ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்த பார்க்க போறோம். அது என்னன்னா தமிழ் சொற்றொடர்கள். அதுக்குள்ள சில சமயம் சில வார்த்தைகள் ஒளிஞ்சிருக்கும். ஒரு சின்ன டிடெக்டிவ் மாதிரி அந்த மறைஞ்சிருக்கிற ரகசியங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நாம சேர்ந்து பார்க்கலாம் வாங்க. சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல ஒரு சின்ன இலக்கண புதிரோட ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்களும் இப்போ ஒரு கிராமர் டிடெக்டிவாக மாற ரெடியா இருங்க. இப்போ ஸ்கிரீன்ல பாருங்க. கரும்பு தின்றான். சிம்பிளா ரெண்டே வார்த்தை தான் இருக்கு இல்லையா? ஆனா இதோட முழு அர்த்தத்தையும் கொடுக்கறதுக்கு நடுவுல ஒரு வார்த்தை ஒளிஞ்சிருக்கு. அது என்ன வார்த்தையா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கண்டுபிடிச்சிட்டீங்களா? அந்த மாயாஜால வார்த்தை ஐ. ஆமாங்க, அந்த வாக்கியம் உண்மையில கரும்பை தின்றான் அப்படிங்கிறது தான். பார்க்கறதுக்கு இந்த ஐ ஒரு சின்ன எழுத்து மாதிரி இருந்தாலும் இதுதான் தமிழ் இலக்கணத்துல ஒரு பெரிய கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கான சாவி. இப்போ உங்களுக்கு ஒரு ஆஹா மூமெண்ட் வந்திருக்கும் இல்லையா? இதுதான் நம்மள தொகைநிலை தொடர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்துக்கு கூட்டிட்டு போகுது. சிம்பிளா சொல்லணும்னா ரெண்டு வார்த்தைகளுக்கு நடுவுல இந்த மாதிரி கிராமர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மறைஞ்சு வர்றதுக்கு பேரு தான் தொகைநிலை தொடர். சரி, இந்த மாதிரி சுருக்கமா வர்ற தொடர்களை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. அது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி மறைஞ்ச வார்த்தை வர்ற தொடர்கள்ல மொத்தம் 6 முக்கியமான வகைகள் இருக்கு. ஒவ்வொன்றுமே நம்ம மொழியே ஒரு தனித்துவமான வழியில சுருக்கி இன்னும் அழகாக்குது. இப்ப நாம பார்க்க போற அந்த 6 வகைகளையும் ஒரு சின்ன மேப் மாதிரி இந்த படத்துல கொடுத்திருக்கோம் பாருங்க. வேற்றுமையில ஆரம்பிச்சு அன்மொழி வரைக்கும் இது ஒவ்வொன்னும் எப்படி ஒரு வாக்கியத்தை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா மாத்துதுன்னு இனி நாம விளக்கமா பார்க்கலாம். இந்த டேபிள கொஞ்சம் நல்லா கவனிங்க. முதல் வகை வேற்றுமை தொகை. உதாரணமா மதுரை சென்றார்னு சொன்னா அதுக்குள்ள மதுரைக்கு சென்றார் அப்படிங்கிற அர்த்தம் ஒளிஞ்சிருக்கு. இங்க கூங்கிற வார்த்தை மிஸ்ஸிங். அடுத்தது பாருங்க, வினைத்தொகை. வீசுதென்றல்னு ஒரே வார்த்தையில காத்து நேத்து வீசுச்சு, இன்னைக்கு வீசுது, நாளைக்கும் வீசுன்னு 3 காலத்தையும் அடக்கிட்டாங்க. அடேங்கப்பா. அதே மாதிரிதான் செங்காந்தல்னா செம்மையாகிய காந்தல். இப்படி ஒவ்வொரு வகையும் நம்ம மொழியை எவ்வளவு சுருக்கமாவும் ஆனா அதே சமயம் பவர்ஃபுல்லாவும் மாத்துதுன்னு பாத்தீங்களா? ஓகே, இது வரைக்கும் வார்த்தைகள் எப்படி ஒளிஞ்சிருக்குன்னு பார்த்தோம். இப்போ இதுக்கு அப்படியே ஆப்போசிட், அதாவது எதுவுமே மறையாம எல்லாமே வெளிப்படையா தெரிகிற தொடர்களை பத்தி பார்க்கலாம். இதையும் தெரிஞ்சுக்கிட்டா நம்மளோட புரிதல் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும். இதுக்கு பேரு தான் தொகாநிலை தொடர். இது தொகைநிலைக்கு நேர் எதிர். இங்க எந்த வார்த்தையும் எந்த உறுப்பும் மறையாது. வாட் யூ see is what you get மாதிரி தான். உதாரணத்துக்கு காற்று வீசியது. இங்க காற்றுங்கிற சப்ஜெக்டும் வீசியதுங்கிற வேர்பும் பளிச்சுன்னு தெரியுது. மறைக்கிறதுக்கு இங்க ஒண்ணுமே இல்ல, எல்லாமே ஓப்பன் தான். தொகைநிலையில 6 வகை இருக்குன்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஆனா இந்த வெளிப்படையான தொடர்கள்ல மொத்தம் 9 வகைகள் இருக்கு. வாங்க அதையும் என்னன்னு ஒரு ரவுண்டு பார்த்துடலாம். இந்த சார்ட் தொகாநிலை தொடரோட 9 வகைகளையும் காட்டுது. எழுவாய் தொடர்ல ஆரம்பிச்சு அடுக்கு தொடர் வரைக்கும் இதுல எதுவுமே மறைக்கப்படாம எப்படி நேரடியான அர்த்தத்தை கொடுக்குதுன்னு இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த டேபிள பாருங்க. இங்க ஒவ்வொரு தொடரும் எவ்வளவு தெளிவா இருக்குன்னு புரியும். உதாரணத்துக்கு கட்டுரையை படித்தால்னு எடுத்துக்கலாம். இதுல ஐ அப்படிங்கிற வேற்றுமை உருபு வெளிப்படையா தெரியுது. இதுவே தொகைநிலையில இருந்திருந்தா கட்டுரை படித்தால்னு வந்திருக்கும். அதுதான் முக்கியமான வித்தியாசம். இதே மாதிரி மத்த எல்லா உதாரணங்களையும் வார்த்தைகளுக்கு நடுவுல எந்த கேப்பும் இல்ல, எல்லாமே கம்ப்ளீட்டா இலக்கணப்படி இருக்கு. சரி, இதுவரைக்கும் நாம 2 வகைகளை தனித்தனியா பார்த்தோம். ஒன்னு மறைஞ்சிருக்கிறது, இன்னொன்னு வெளிப்படையா இருக்கிறது. இப்போ இது ரெண்டையும் பக்கத்துல பக்கத்துல வச்சு ஒப்பிட்டு பார்த்தா இதோட முழு பிக்சரும் நமக்கு இன்னும் கிளியரா புரியும். வாங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, இது ஒரு பெர்ஃபெக்ட் உதாரணம். இடது பக்கம் தொகைநிலையில பால் குடித்தான் இருக்கு. வலது பக்கம் தொகாநிலையில அந்த மறைஞ்சிருந்த ஐ வெளியே வந்து பாலை குடித்தான்னு ரொம்ப தெளிவா இருக்கு. ஒன்னு சுருக்கமா இருக்கு, இன்னொன்னு விளக்கமா இருக்கு. இதுதான் பேசிக் டிஃபரன்ஸ். இன்னொரு உதாரணம் பாருங்க. பண்பு தொகையில செந்தமிழ்னு சொன்னா எவ்வளோ அழகா சுருக்கமா இருக்கு. ஆனா அதுக்குள்ள செம்மை ஆகிய தமிழ் அப்படிங்கிற முழு விளக்கமும் ஒளிஞ்சிருக்கு. ஒன்னு கவிதை மாதிரி இருக்குன்னா இன்னொன்னு இலக்கணம் மாதிரி இருக்கு. ரெண்டுமே நம்ம தமிழோட வெவ்வேறு முகங்கள் தான். சரி, மறைஞ்சிருக்கு, வெளிப்படையா இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சு என்ன ஆக போகுது? இது வெறும் ஒரு கிராமர் ரூல் தானா? ஏன் இது இவ்ளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா இது வெறும் கிராமர் ரூல் இல்ல. இது நம்ம தமிழ் மொழியோட ஆன்மாவையே காட்டுது. தொகைநிலை மூலமா நம்ம மொழி கவிதை மாதிரி ரொம்ப ஷார்ட்டா அழகா வேகமா பேச உதவுது. அதே சமயம் தொகைநிலை மூலமா ஒரு சட்ட விஷயமாகவோ இல்ல சயின்ஸ் விஷயமாகவோ எந்த குழப்பமும் இல்லாம ரொம்ப துல்லியமா பேசவும் வழிவகுக்குது. இந்த ஃபிளெக்சிபிலிட்டி தான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம தமிழோட மிகப்பெரிய பலம். இத பத்தி நம்ம பழம்பெரும் இலக்கண அறிஞர் தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. எல்லா தொகையும் ஒரு சொல் நடையே. அதாவது தொகைநிலை தொடர்ல பல வார்த்தைகள் இருந்தாலும் அது பார்க்கறதுக்கு ஒரே ஒரு வார்த்தை மாதிரி தான் வேலை செய்யும்னு சொல்றாரு.
எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு யூனிட் அது. யோசிச்சு பாருங்க, ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம மொழியோட ஆழத்தை எவ்வளோ அற்புதமா சொல்லியிருக்காங்க. சரி, இந்த விளக்கத்தோட கடைசிக்கு வந்துட்டோம். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்த மறைஞ்சிருக்கிற வார்த்தைகளோட ரகசியம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இனிமே நீங்க பேப்பரை படிக்கும்போதோ, இல்ல யார்கிட்டயாவது பேசும்போதோ, இல்ல பாட்டு கேட்கும்போதோ, இந்த மாதிரி மறைஞ்சிருக்கிற வார்த்தைகளை உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. நம்ம மொழிக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன ரகசியங்களை தேட ஆரம்பிச்சாலே தமிழ் மேல நமக்கு இருக்கிற காதல் இன்னும் அதிகமாகும். நன்றி.